இன்றைய நாளில் நம்முடைய ஹவுஸ் ஆஃப் பிரேஸ் ஃபேமிலிக்கு மதுரையை சேர்ந்த டாக்டர் சுக்கா ஜாஷுவா அவர்களை கர்த்தருடைய வார்த்தையை இன்று கொடுக்கும்படியாக அன்புடன் அழைக்கிறேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். நம் தேவன் நமக்கு பகிர்ந்து கொடுத்த வேதத்தின் மகத்துவம் என்னவென்றால், ஒவ்வொரு முறையும் நாம் அதை வாசிக்கும் பொழுது நம் மனநிலைக்கு ஏற்றவாறு மகத்தான உண்மைகளை அது நம் உள்ளத்தில் உணர்த்துகின்றது. 126ஆம் சங்கீதம் நாம் அடிக்கடி வாசித்து விரும்பி ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சங்கீதம். நானும் அதை பலமுறை படித்திருக்கின்றேன். ஆயினும் சில நாட்களுக்கு முன்பு அந்த சங்கீதத்தை படித்த பொழுது கடைசி 2 வசனங்களை குறித்து மிகவும் சிந்திக்க தொடங்கினேன். அந்த வசனங்கள் இப்படியாக சொல்கிறது: கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். இதை வாசித்த பொழுது நான் சில கேள்விகளை கேட்டுக்கொண்டேன். ஒரு விவசாயி ஏன் கண்ணீருடன் நடவு செய்ய வேண்டும்? விதைகளை விதைக்கச் செல்லும் அந்த விவசாயி ஏன் அழுது கொண்டு செல்ல வேண்டும் என்ற கேள்விகள். அந்த கேள்விகளுக்கு 4வது வசனம் எனக்கு விடை அளிப்பதாக இருந்தது. 4வது வசனம் இப்படியாக சொல்கிறது: கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று சொல்லி, ஆங்கில வேதாகமத்திலே நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த வெர்ஷன் இப்படியாக சொல்கிறது: ரெஸ்டோர் அவர் ஃபார்ச்சூன்ஸ் லார்ட் லைக் ஸ்ட்ரீம்ஸ் இன் த நெகேவ். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று சொல்லி, இந்த தெற்கத்தி வெள்ளம் என்பது தான் இங்கே ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் நெகேவ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நெகேவ் என்ற வார்த்தையினுடைய பொருள் ட்ரை லேண்ட், வறண்ட பூமி. இந்த வறண்ட பூமி கானான் தேசத்தின் ஒரு பகுதியாகும். ஆனால் கானானின் வடக்கு பகுதியைப் போல அல்லாமல் இந்த நெகேவ் என்று சொல்லக்கூடிய இடம் ஒரு பாலைவனமாகும். இது மிக மிக குறைந்த மழையை பெறுகின்ற ஒரு இடம். கிட்டத்தட்ட 10-11 மாதங்களுக்கு இங்கே மழையே இருக்காது. நிலம் வறண்டு வாடி கிடக்கும், உயிரற்றதாக அது தோன்றும். ஆனால் மழை பெய்யும் ஓரிரு மாதங்களில் இந்த இடம் வடக்கு பகுதியிலிருந்து மழை பெய்யும் பொழுது தண்ணீர் அப்படியாக தெற்கு நோக்கி பாய்ந்து மலைகளிலிருந்து ஓடி பள்ளங்களை நிரப்பி சிறு சிறு ஆறுகளாக பாய்ந்து பெரிய நீர்நிலையாக அது மாறிவிடும். அப்பொழுது திடீரென்று அந்த நிலப்பரப்பிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். உயிரற்றிருந்த வறண்டு கிடந்த அந்த நிலம் ஒரு புது பொழிவு பெறும். எப்படி இந்த திடீர் மாற்றம், எப்படி இது சாத்தியம் என்று நாம் யோசிக்கலாம். ரகசியம் இதுதான்: இந்த விவசாயிகள் உயிரற்று வறண்டு போன இந்த நிலத்தை பார்த்து நம்பிக்கையை இழப்பது இல்லை. அவர்கள் என்ன செய்வார்களாம்? அந்த 10 மாதங்கள் மழையில்லாத மாதங்களில் கூட நிலத்தை உழுது பிறகு விதையை விதைக்க ஆரம்பிப்பறாம். அப்பொழுது அறுவடை எப்படி இருக்கும்? நிச்சயம் இல்லை. மழை பெய்யுமா? கணிக்க முடியாது. பல சாத்தியமற்ற தன்மைகள் தான் நிறைந்திருக்கும். பிரதிகூலமான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் இந்த விவசாயி தொடர்ந்து நிலத்தை பண்படுத்தி அதை உழுது விதைத்து கொண்டிருப்பாராம் அந்த நெகேவ் என்ற பகுதியில் உள்ள விவசாயிகள். அதை பார்க்கும் பொழுது ஒருவேளை மற்றவங்களுக்கு இது என்ன, பாலைவனத்தை போய் பண்படுத்தி இப்படி விதைத்து கொண்டிருக்கிறார் என்று ஒருவேளை ஏளனம் கூட செய்திருக்கலாம்.
சிரித்திருக்கலாம். எல்லா விமர்சனங்களாலும் விவசாயிகளின் இதயம் ஒருவேளை கனத்திருக்கும். ஆனால் இங்கு சிறப்பு என்ன என்று சொன்னால், எதுவும் அந்த விவசாயியை நிலத்தை பண்படுத்துவதையோ பயன்படுத்துவதையோ தடுப்பது இல்லை. அவர்கள் விதைத்து கொண்டிருப்பார்களாம். இதை வாசிக்கும் பொழுது மற்றும் ஒரு நபர் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. அவர் ஈசாக்கு. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, எகிப்து தேசத்திலே மிகப்பெரிய பஞ்சம் உண்டாயிற்று என்று சொல்லி முதல் வசனத்திலே நாம் வாசிக்கும். 26ஆம் அதிகாரம் முதல் வசனம், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் ஈசாக்குக்கு தரிசனமாகி அவனோடு பேசுகின்றார். நீ எகிப்திற்கு போயிடாத, இந்த தேசத்திலேயே வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகின்றார். நம்ம தொடர்ந்து 7, 8, 9 வசனங்களை வாசித்தோம்னு சொன்னால், அங்கே ஈசாக்கு ஒரு மரண பயத்தோடு தான் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. என்னுடைய மனைவி நிமித்தம் இந்த பெலிஸ்தியர்கள் ஒருவேளை என்னை கொன்று போடுவார்கள் அப்படின்னு சொல்லி அவன் பயந்து தான் அங்கே இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கின்றோம். தொடர்ந்து நாம் 18வது வசனத்துலேருந்து வாசிப்போம்னு சொன்னால், அங்கே அந்த நாட்டு மக்கள் இவன் மகா பெரியவனானதை பார்த்து பொறாமை கொண்டார்கள். பொறாமை கொண்டு ஈசாக்கின் தகப்பனாகிய ஆபிரகாம் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து போட்டு விட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எந்த விதத்திலையும் அனுகூலங்கள் இல்லாத ஒரு இடத்துல தான் ஈசாக்கு இருக்கிறாரு. கொடிய பஞ்சம், கொடிய மக்கள், கேடு விளைவிக்கும் மக்கள், வாக்குவாதம் பண்ணுகின்ற மக்கள் தான், பொறாமை மிக்க மக்கள் தான். ஆனாலும் இதெல்லாம் சாக்கு போக்கா எடுத்துக்கொள்ளாமல் அவர் செய்த காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐசுவரியமான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே? கொடிய பஞ்சம், கொடிய மக்கள், கேடு நிறைந்தவர்கள், கேடு செய்கின்றவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈசாக்கு மகா பெரியவனானான். காரணம், அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். பிரதிகூலங்களை பார்த்து இந்த பஞ்ச பூமியில் நான் விதை விதைக்க முடியுமா அப்படி கேள்வி கேட்கல. கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். சோம்பலாக இருக்கவில்லை. அவன் நிச்சயமாகவே கடினமாக உழைத்திருக்க வேண்டும். அடுத்தபடியாக ஈசாக்கிடத்தில் காணப்பட்ட மிக அருமையான ஒரு குணம், அவன் வாக்குவாதம் பண்ணவில்லை. மற்றவர்கள்தான் ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனால் ஈசாக்கு என்ன பண்ணினாராம்? அவங்க வாக்குவாதம் பண்ணும் போதெல்லாம் அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார். அப்போ ஈசாக்குக்கு நன்றாகவே தெரியும், மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று சொல்லி. யாக்கோபு 1:20 அதைத்தானே வாசிக்கின்றோம் இல்லையா? ஆகவே மன்னித்து மறந்து கடந்து போய் கடமையை செய்தார். ஜனங்கள் மீது கோபம், எரிச்சல் இப்படி இது இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் நிச்சயமாக பெரியவர் ஆயிருக்கவே முடியாது. நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், இப்படி அப்படிப்பட்டவர்கள் மீது கோபம் கொண்டு பொங்கி நாம் குமுறி நம்மளுடைய பலன் குன்றி தான் போகும். நம்மளுடைய சுகத்தை நம்ம இழந்து போவோம். ஆனால் மாறாக மன்னித்து அதை மறந்து
தொடர்ந்து நாம் ஆண்டவருக்காக கிரியை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே எப்படி ஈசாக்கை 100 மடங்கு பலனடையும்படி ஆசீர்வதித்தாரோ அப்படி நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த யாக்கோபு 1:20 தமிழ் ஈஸி ரீடிங் வேர்ஷன் இன்னும் அழகா சிம்பிளாக எப்படி சொல்லுது, ஒருவனின் கோபமானது அவனை தேவன் விரும்புகிற நல்வழியில் நடத்தாது என்று சொல்லி. ஒருவேளை ஈசாக்கு இந்த தன்னோடு கூட வாக்குவாதம் பண்ணின கேராரூர் மேய்ப்பர்களை பார்த்து சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி அவங்கள சபித்து கொட்டி நீ நாசமா போவ அப்படிலாம் சொல்லியிருந்தா நிச்சயமாக அவன் தேவன் விரும்புகிற நல்வழியிலே நடந்திருக்க முடியாது. ஆகவே நம்மை கர்த்தர் அழைத்தது எதற்காக? நாம் தேசத்தில் விதை விதைத்து பலுகும்படியாக பெருகும்படியாக நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிரதிகூலங்களை பார்த்து எதிர்ப்புகளை பார்த்து சோர்ந்து போக கூடாது. எதிராளிகளை பார்த்து நம்மோடு போர் செய்கிறவர்களை பார்த்து கோபம் கொண்டு சபித்து அவர்களை நம் சாபத்திற்குள்ளாக ஆகிவிடக் கூடாது. பாருங்க, இதை வாசிக்கும் பொழுது நம்மளுடைய தேசத்தில் இருக்கிற சூழ்நிலையும் சிந்தித்து பார்த்தேன். நமக்கு வசனமாகிய விதையை விதைப்பதற்கு அனுகூலமான சூழ்நிலைகள் குறைந்து கொண்டே வருகின்ற நாட்கள் தான். எதிர்ப்புகள் பெருகி கொண்டே இருக்கின்ற நாட்கள். ஆனால் இந்த நெகேவ் அங்கே உள்ள விவசாயிகளிடமிருந்து ஈசாக்கிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம் என்ன? ஒருவேளை கண்ணீர் இருக்கலாம், அழுகை இருக்கலாம். ஆனால் இவற்றின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே பரமன் இயேசுவின் வார்த்தைகளை நாம் விதைத்து கொண்டே செல்லும் பொழுது எப்படி கண்ணீரோடே விதைக்கிறவனை ஆண்டவர் கம்பீர அறுவடையை கொடுத்தாரோ அப்படியே நமக்கும் கண்ணீரோடே விதைக்கிற நமக்கும் நிச்சயமாகவே கம்பீர அறுவடையை கர்த்தர் தருவார். அதில் சந்தேகமே இல்லை. ஆகவே நாம் இந்த வார்த்தையினாலே எச்சரிக்கப்படுவோம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை கவனிக்கிறவன் அறுக்க மாட்டான். இந்த தமிழ் ஈஸி ரீடிங் வேர்ஷன்லையும் வாசிக்கிறேன். ஒருவன் சரியான பருவம் வரட்டும் என்று காத்திருந்தால் அவனால் விதைக்க முடியாது. ஒவ்வொரு மேகத்தையும் பார்த்து மழை வருமோ என்று அஞ்சுகிறவன் ஒருபோதும் அறுவடை செய்ய மாட்டான். ஆகவே இந்த நெகேவ் அங்கே உள்ள விவசாயிகள் அவர்களிடமிருந்தும் ஈசாக்கிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பாடங்கள் நாம் தொடர்ந்து வசன விதையை விதைப்பதற்கு நம்மை உற்சாகப்படுத்தட்டும். நம்மீது நம்மை எதிர்ப்போர், போர் செய்வோர், இவரோடு நாம் எதிர்த்து போராட வேண்டாம். நம்மளுடைய ஆயுதங்கள் மாம்சத்துக்கு உரியவைகள் அல்ல. அவைகள் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுடைய ஆவிக்குரிய ஆயுதங்கள். ஆகவே நாம் சினம் கொள்ள வேண்டாம். கர்த்தருடைய சித்தம் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் நிச்சயமாகவே கம்பீரமாய் அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை அழுது கொண்டு செல்கின்றீர்களா? கம்பீரத்தோடே திரும்ப கொண்டு வரும் நாட்கள் சமீபமாயிருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.